நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி 4. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நீ முகம் சிவக்கும் அழகை தினம் தினம் ரசிக்க ஆசைப்பட்டேன், உன் முதல் கோபத்தை பார்க்கும் வரை. ஆனால் ஒன்று, எப்படி முகம் சிவந்தாலும் அழகாய்தான் இருக்கிறாய். என்னது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த கேன்டீனில் இருந்த மொத்த தலைகளும் திரும்பி பார்க்கும்படி அலறினான் அனிருத். வீணா போனவனே, ஏண்டா இப்படி கத்தி என் மானத்தை வாங்குற? அவன் எதிரில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்த அருள்மொழி கடுப்புடன் கேட்டான். ஓவராதாண்டா சீன் விடுறீங்க. அவன் கல்யாணத்துக்கு பொண்ணு இல்லாமல் காலரா வந்த கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம். இதில் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சு உன் மானம் போகுமா? எப்படிடா போகும்? எப்படி 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 அனிருத் சதாசிவம் அருள்மொழியின் பள்ளியில் ஆரம்பித்து அலுவலகம் வரை அவனை தொடர்ந்து கொண்டிருக்கும் நண்பன். உன் நண்பனை காட்டு, உன்னை பற்றி சொல்கிறேன் என்ற பொன்மொழியை பொய்யாக்கியே தீருவேன் என்று சபதம் எடுத்து பிறந்தவன். வாயை திறந்தால் இவனுக்கே அழுக்கும் வரை மூடமாட்டான். 6 அடி 5 அங்குலம் இருக்கும் அவனை பார்த்தால் யாருக்குமே நடுக்கம் வரும். சென்னையில் இருக்கும் எடை பார்க்கும் இயந்திரங்கள் அதிகபட்சம் 130 கிலோதான் காட்டும் என்பதால் உண்மையான எடை தெரியவில்லை. எங்கள் தங்கராஜா படத்தில் பட்டாக்கத்தி பைரவன் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசன் ஒரு புல்லட்டில் வருவார், பார்த்திருப்பீர்கள். அதே போன்ற ஒரு புல்லட்டில்தான் அனிருத் பவனி வருவான். அதுவும் இவன் வருகையை அவன் வண்டி 1 கிலோமீட்டர் முன்னரே படபடவென்று அறிவித்துவிடும். ஓசோனில் விழும் ஓட்டையில் இவன் வண்டிக்கென்று ஒரு கணிசமான பங்கே இருக்கிறது. ஏண்டா இப்படி மொக்க வண்டி ஒன்று வச்சிட்டு சுத்துற என்று கேட்டு பாருங்கள். பாஸ், டீசல் வண்டி லிட்டர் 48 ரூபா தான், 60 கிலோமீட்டர் போகலாம். லிட்டருக்கு எவ்வளோ வருது பாருங்க என்று நம் கணக்கு வராத நம்மை குழப்பி விடுவான். அனிருத்திற்கு விண்டேஜ் பொருட்கள் மீது ஒரு மோகம். அவனுடைய நீண்ட கால லட்சியம் சொப்பனை சுந்தரி வச்சிருந்த காரை வாங்க வேண்டும் என்பதுதான். புரிந்திருக்குமே இந்நேரம் அனிருத் பற்றி. இல்லை என்று பதில் சொல்வீர்கள் என்றால் அது கூட உண்மைதான். அவனை புரிந்து கொள்ளவே முடியாது. போகட்டும், விடுங்கள். ஆக மொத்தம் அனிருத்தான் நம் அருள்மொழியின் சகலகலா நண்பன். என்னடா நடக்குதுங்க? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான் தம்பின்னு உங்கள் அம்மா என்கிட்ட டெய்லி புலம்பினாங்க. சரி, உனக்கு பொண்ணு பார்க்க கூட்டி போவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், இல்லை ஒரு அத்தை பொண்ணு இருக்கும். அதில் ஏதாவது ஓகே பண்ணலாம்னு கனவெல்லாம் கண்டேனடா. இப்படி என்னையும் உங்கள் அம்மாவையும் ஏமாத்திட்டு வந்து நிற்கிறியேடா பாவி. எனக்கு தெரியும்டா. சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகிறேன்னு பொய் சொல்லி லீவ் போட்டு மருதமலைக்கு போயிட்டு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஏன் முன்னாடி நிற்காத. நீ ஒரு துரோகிடா. நண்பன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு சொல்லணும்னு தோணுச்சா உனக்கு? ச்சே, நண்பன் படத்துக்கு முதல் நாள் முதல் ஷோக்கு பிளாக் டிக்கெட் வாங்கிலாம் உன்னை கூப்பிட்டு போனேனேடா. இந்த நண்பனுக்கு காட்டுற மரியாதை இதுதானாடா? அருள்மொழிக்கு எரிச்சலும் சிரிப்பும் சேர்ந்து வந்தது. அமைதியா இருடா. என்ன நடந்துச்சுன்னா, கொசுவத்தி சுருள் ஒன்றை ஓடவிட்டு அனிருத்திற்கு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடித்தான். மச்சி, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா. வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு காலேஜில் நீ இலக்கிய மன்றத்தில் பேசுகிறப்போ வெறும் பேச்சுன்னு நினச்சேன். ஆனால் நிரூபிச்சிடடா. அருளுக்கு சற்று பெருமையாக இருந்தது. சிரித்து கொண்டான். அவங்களுக்கு தங்கச்சி? வழிந்து கொண்டே கேட்ட அனிருத் தலையில் டம்ளரால் ஒரு போடு போட்டான். ஸோ உனக்கு அவளை பிடிச்சிருக்கு. யூ லவ் ஹர் இல்லையா? தெரியலடா, பிடிச்சிருக்கு. ஆனால் காதலான்னு சொல்ல தெரியல. அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு இல்லையா? அப்படித்தான் ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டா. ஆனால் லோகா பற்றி சொன்னதும் வேற மாதிரி ஆயிட்டா. வேற மாதிரினா? அனிருத் மேலும் ஆர்வம் கொண்டவனாய் கேட்டான். இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சுன்னா, அடுத்த கொசுவத்தி சுருளை நமக்காகவும் சேர்த்து அருள் இதோ ஓட. ஆம், அருள்மொழி இரவு வானதியிடம் பேசும்பொழுது தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை கதையை நண்பனிடம் சொல்கிறான். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே. காலையில் எழுந்துவிட்டு தேநீர் போட்டு கொண்டிருந்தான் அருள்மொழி.
அப்பொழுது வெளியே வந்த வானதி அவளை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். நல்ல வேளை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், வாசல் தெளித்து கோலமே போட்டிருப்பான் என்று நினைத்தாள். பிரஷ் பண்ணிட்டா டீ சாப்பிடலாம், அருள் கூறியதற்கு தலையாட்டி கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். அருள் ஏலக்காய் வாசனை காற்றில் மிதக்க அருமையான டீ போட்டு வைத்தான். சற்று நேரத்தில் வெளியே வந்தாள் வானதி. கல்யாண மேடையிலும் முதலிரவு அன்றும் பார்த்த வானதியை விட தூங்கி எழுந்து எண்ணெய் வழியும் முகத்தோடு இருந்த வானதி கவர்ச்சியாய் தெரிந்தாள். அவள் தலைமுடி கலைந்து சிக்கியிருந்தது. கொத்தாக அள்ளி கொண்டை போட்டிருந்தாள். கண்களில் கொஞ்சம் தூக்கத்தை தேக்கியிருந்தாள். லேசாக எழுந்து கொட்டாவியை நீண்ட தன் விரல்களால் தட்டி கொண்டாள். அருள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நல்லா தூங்குனீங்களா? வானதி தலையை ஆட்டினாள். வீடு பிடிச்சிருக்கா? அதற்கும் தலையை மட்டும் ஆட்டினாள். என்னை என்று கேட்க நினைத்தான். அதற்குள் வானதி ஆரம்பித்திருந்தாள். தேவையில்லாம உங்க வாழ்க்கையில நுழைஞ்சு நிறைய குழப்பம் உண்டு பண்ணிட்டேன்ல. அருள் விழித்தான். நான் சொல்ல வேண்டியதை இவள் சொல்கிறாளே. இல்லை, நீங்கள் என்னென்னவோ ஐடியாஸ் வச்சுருந்துருப்பீங்க. இப்போ சடனாக உங்கள் லைஃப்பில் இப்படி நான் வந்துட்டேன். எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெளிவாக புரியல. கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் நிறைய குழப்பமாக இருக்குது. அருள்மொழிக்கு தெளிவாக புரிந்தது. லோகா விஷயம் வானதியை நன்றாக குழப்பியிருக்கிறது. பட் ஐ வில் பி எ குட் ஃப்ரெண்ட் டு யூ, ஓகே? அருளை பார்த்து புன்னகையோடு கூறினாள். அருளுக்கு கண்களில் கண்ணீர் வருவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டதும் சட்டென்று திரும்பிக் கொண்டான். யா ஷியோர் என்று அப்போதைக்கு சொல்லி வைத்தான். மேரேஜுக்காக லீவ் போட்டிருந்தேன், அதை இன்னும் 2 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். ஐ நீட் சம் ரெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இன்னும் சொல்லலை, சொல்லணும் என்றபடி தன் அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டாள். ச்சே, என்ன பொண்ணுடா இவ, இப்படி உன் லவ் புரிஞ்சுக்க தெரியாத பொண்ணா இருக்காளே. தன் அபிப்பிராயத்தை எடுத்து சபையில் வைத்தான் அனி. டேய், நான் எப்போடா லவ்னு சொன்னேன்? இப்போதானடா சொன்னேன். சரி, சொல்லலையா விடு, நம்ம ஆஃபீஸ் தானே, வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஐயா ஆழ்தோட்ட பூபதி, நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். ஏற்கனவே நீ சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பக்கத்து ப்ராஜெக்ட் பிரபுவை சேதுவாக்கிட்ட. அந்த ஜோடி செத்து போகாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த விளையாட்டுக்கு என்ன இழுக்காத. சரி விடு, நான் வேணா ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணுறேன், என்ன சொல்கிற? அருள் யோசித்தான். நல்லா இருக்கு, ஆனால் என்கிட்ட அவள் நம்பர் இல்லைடா. ஊரில் இருக்கிற பொண்ணுங்க நம்பர்லாம் வாங்கி வாங்கி வச்சுப்பியே, உன் பொண்டாட்டி நம்பர் இல்லைன்னு சொல்கிற, அதை முதல்ல வாங்குடா. ஹி 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 என்று வழிந்தான் அருள். அதானே, இன்னும் அவள் கைபேசி நம்பரை வாங்காமல் இருக்கிறோமே. விடு விடு, நம்ம ஆஃபீஸ் தானே, நம்பரு நான் வாங்கி தரேன் மச்சி. நேற்று அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஆனால் அவள் தூங்கிட்டா சொன்னல. ஆமாம், அதுக்கு புரிஞ்சுக்கோ மச்சி, திஸ் இஸ் லவுடா. போ, உன் ஒய்ஃப் கிட்ட உன் காதலை சொல்லு, உற்சாகமூட்டினான் அனிருத். அருள் என்னென்ன பேச வேண்டும் என்று கோர்க்க ஆரம்பித்தான். சரிடா, வீட்டுக்கு கிளம்புற, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அனிருத் அவன் கையை பிடித்தான். டேய் புது மாப்பிள்ள, ட்ரீட்டுடா. ஆஃபீஸ் எப்படி போச்சு? அருள்மொழியை தேநீரோடு வரவேற்றாள் வானதி. அப்பொழுதுதான் குளித்திருந்தாள் போல. மீரா சிகக்காய் வாசனையோடு வசீகரமாய் சிரித்தாள். கருப்பு டிஷர்ட், வெள்ளை ஸ்கர்ட் அணிந்திருந்தாள். நெற்றியில் பொட்டு இல்லாமல் முகத்தில் லேசாக தண்ணீர் துளிகள் இன்னும் ஒட்டி கொண்டிருந்தது. அது எப்படி இவள் எந்த உடையிலும் அழகா இருக்கிறாள், வியந்தான் அருள். நல்லா போச்சு, சிரித்தான். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? ஷோபாவில் அமர்ந்து அங்கு தட்டில் இருந்த பிஸ்கட்டை எடுத்து கேட்டுக்கொண்டே கடித்தான். தலையை லேசாக ஆடி இமைகளை கவிழ்த்து சிரித்தாள். அருள் ரசித்து பார்த்தான். வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இப்படி ஃப்ளூரலில் ஏன் கூப்பிடுறீங்க? எனக்கு உங்களை விட சின்ன வயசு தான். நீ வா போன்னு சொல்லலாமே. இயல்பாக வானதி பேசினாள். போன்னு சொல்ல மாட்டே வானதி. இந்த வார்த்தைகளை தொண்டைக்குள் புதைத்து வைத்தான். ஓகே, அப்படியே கூப்பிடுறேன். தோள்களை குலுக்கினான். கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தான். நன்றாக பேசுகிறாள். காலை போல் இல்லாமல் இப்பொழுது தெளிவாக இருக்கிறாள். மனதில் உள்ளதை சொல்ல இதுதான் சமயம். என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்க,
வானதி அவன் கவனத்தை கலைத்தாள். ஆ, வந்து உங்க நம்பர்? தடுமாறிய அருள் வழிந்து கொண்டே கேட்டான். ஓ ஆமாம், நான் கூட கேட்கணும்னு நினச்சேன். நோட் பண்ணிக்கோங்க. 9. உங்க நம்பர்? கேட்டு முடித்ததும் அவள் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. வானதி சிரித்தாள். இதா உங்க நம்பரா? திரையை அவனிடம் காட்டினாள். இல்லையே, நான் கால் பண்ணலையே, வேற யாரோ கூப்பிடுறாங்க. அச்சோ, லேசாக நுனிநாக்கை சுழற்றி கடித்து கொண்டாள். அருள்மொழிக்கு அவள் செய்கை கவிதையாயிருந்தது. ஃபோனை தட்டி காதில் வைத்தாள். ஹலோ. வானதியின் அழகிய முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் கருத்தது. ஒற்றை கண்ணை தூக்கி அருள்மொழியை ஒரு பார்வை பார்த்தான். அந்த கோப பார்வையை பார்த்த அருள் மிரண்டான். என்ன ஆயிற்று இவளுக்கு? வானதி கைபேசியை அணைத்துவிட்டு உஷ்ணமாக அருளை மீண்டும் பார்த்தாள். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.